ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு புதுமையான டேஸ்டியான ஒரு ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது ஒரு ஆம்லெட் இருந்தால் போதுங்க, வேறு எந்த டிஃபன் வெரைட்டிஸுமே நம்ம சாப்பிட வேணாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்க நீல வாக்கில் மெல்லீஸாக கட் பண்ண முடியும்னா கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய துருவலில் துருவி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரட்டிட்டு கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க, அப்போ தான் இந்த ஆம்லேட் சூப்பராக இருக்கும். நம்ம கட் பண்ணின வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஆயிலில் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையிலும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிளேட் போட்டு மூடிடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும், மறுபடியும் மூடி போட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள், உங்களுக்கு வேணால் நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வாசமும் வந்துடுச்சு. இப்போது நம்ம வதக்கின பதம் கரெக்டாக இருக்குது. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம 3 முட்டை எடுத்து உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். மூணு முட்டையும் பவுலில் ஊற்றியாச்சு. இப்போது இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு தூள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய உப்பு, மிளகுத்தூள், முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயமும் உருளைக்கிழங்கும் இந்த முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா இப்போது கலந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக மல்லி இலை தூவிக்கலாம். பொடிப்பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மாவு இல்லாத டைமில் உடனே சாப்பிட்ணும், வேறு எதுவும் இல்லைங்கிற டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு ஆம்லேட் இந்த மாதிரி 3 முட்டையை ஊற்றி 1 சாப்பிட்டோமாவே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க, இல்லைனா பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டை, உருளைக்கிழங்கு, ஆனியன் இந்த கலவையை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போது அடிப்பாகம் வெந்திருக்கும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போது நாம் திருப்பி விடணும். அப்படியே திரும்பினோம்னா இந்த ஆம்லேட் உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஒரு பெரிய பிளேட் அது மேலே கவுத்திட்டு அப்படியே தலைகீழாக திருப்பினோம்னா அந்த ஆம்லேட் தட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நாம் பேனில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு உடையாமல் சூப்பராக வந்துடும். பாருங்கள், இப்போது இதை மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனை அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கும் ஆனியனும் போட்ட ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி பீசஸ் போட்டுட்டு சாஸ் வச்சு சாப்பிட்லாம். குட்டீஸ் ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருந்தது. பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சாஸ் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. இனி சாப்பிட போகலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.